கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி இந்த நாளின் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். தியான வசனம் அப்போஸ்தலர் 22 3ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி. அப்போஸ்தலர் 22:3. நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலனுடைய கூற்றை நாம் இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் ஆண்டவரால் சந்திக்கப்படும் முன்பாக அவருக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து அவர் பல இடங்களிலே பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய வைராக்கியம் எதில் இருந்தது? உண்மையான தேவனை அறிந்து கொள்வதில் அல்ல. இங்கே அவருடைய தேவ வைராக்கியம் மார்க்கத்தின் அடிப்படையிலே, மோசேயின் மார்க்கத்தின் அடிப்படையிலே, நியாயப்பிரமாணத்தின் வழியிலே அவருடைய காரியமானது அமைந்திருந்தது, அவருடைய வைராக்கியம் அமைந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தான் அங்கே அவர் சொல்கின்ற பொழுது, தேவன் பேரிலும் தான் முன்பு தழுவி வந்த மார்க்கத்தின் பேரிலும் தனக்கிருந்த வைராக்கியத்தை குறித்து மக்களிடத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுதுதான் நாம் இந்த வசனத்தை பார்க்கிறோம். நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் தான் அறிந்த பிரமாணத்தின்படி வைராக்கியமாய் ஜீவித்ததினால் நியாய பிரமாணத்திற்குரிய நீதிக்கேற்ப அவர் குற்றம் சாட்டப்படாதவர் என்று தன்னை குறித்து சாட்சி பகிர்ந்ததாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. தான் பின்பற்றி வந்த மோசேயின் மார்க்கத்தில் மிக மிக பக்தி வைராக்கியமுள்ளவராய் இருந்தபடியால் அவர் சபையை துன்பப்படுத்தினார். அதிலிருந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்தார். மரணபரியந்தம் அவர்களை துன்பப்படுத்தினார் என்பதாக பிலிப்பியர் 3:6, அப்போஸ்தலர் 22:4 ஆகிய வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லுகின்றன. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறித்து வைராக்கியமாயிருந்த சவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்ததிலிருந்து அவர் மோசேயின் மார்க்கத்திலிருந்து விலகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மார்க்கத்தில், அன்பின் மார்க்கத்தில் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது, பிறரை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருந்தது, பிறருடைய வாழ்வை சின்னாபின்னமாக்கக்கூடியதாக இருந்தது. வைராக்கியம் என்கின்றதான மத வைராக்கியமாக மாறியது. ஒரு வைராக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருக்காக நான் நிற்கிறேன் என்பதை விட்டுவிட்டு இந்த சட்டத்திட்டங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் மதத்திற்கும் அவர் முதன்மையான இடம் கொடுத்தபடியினாலே அவருடைய வாழ்விலே பிறருக்கு நன்மை அல்ல, தீங்கையை செய்யக்கூடியதாக அவருடைய வாழ்க்கை மாறியது. துன்பப்படுத்துகின்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார். பிறரை எந்த வகையிலே துன்பப்படுத்தலாமோ அத்தனை துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மதம் என்று மாறுகின்ற பொழுது, மதத்திற்கான வைராக்கியம் என்று சொல்கின்ற பொழுது அது வாழ்வளிக்கக்கூடிய ஒரு ஒன்றல்ல, வாழ்வை சீரழிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவம் என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு மார்க்கம் அல்ல, இது ஒரு மதம் அல்ல, இது அன்பின் வழி, அன்பின் வழியை தெரிவிக்கின்ற ஒரு காரியம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த அன்பின் வழியை அவர் அறிந்து கொள்ள மட்டுமாக அவர் பக்தி வைராக்கியமுடையவராக இருந்தார். மோசேயின் மார்க்கத்திலே நியாயப்பிரமாணத்தின் மார்க்கத்திலே மிகுந்த பக்தி வைராக்கியமுடையவராக இருந்தார். ஆகையினாலே அநேகருக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவராக இருந்தார், அநேகருக்கு பாடுகளை கொடுக்கிறவராக இருந்தார், அநேகருடைய கண்ணீர் கொட்டுவதற்கு காரணமாக இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் என்று அவர் சரியான வழியை தெரிந்து கொண்டாரோ, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த கிறிஸ்துவின் வழியை என்று கண்டு கொண்டாரோ, அன்று முதல் அவர் தான் உபத்திரவப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார், தான் துன்பப்படுவதற்கு தன்னை ஒத்துக்கொண்டார், தான் ஆண்டவருக்காக வார்க்கப்படுவதற்கு தன்னை தியாகம் செய்வதற்கு அவர் தயாராக இருந்தார். அன்பின் வழி, கிறிஸ்துவின் வழி, அன்பின் வழி. அந்த அன்பின் வழியை பற்றி கொள்வதற்கு, அந்த பயணிப்பதற்கு
நான் என்னையே தாரையாக வார்க்க நான் தயாராக இருக்கிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொன்னவர். நான் அந்த கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து அறியப்பட வேண்டும் என்பதற்காக என்னை முழுமையுமாய் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதாக கூறுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முன்பு நியாயப்பிரமாணத்தின் மேல் வைராக்கியமாக இருந்த அவர் இன்று கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுகிறவராக காணப்படுகிறார். நியாயப்பிரமாணத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவராக இருந்த அவர் கிருபையின் பிரமாணத்திலும் தன் ஜீவியத்திலும் தன் ஊழியத்திலும் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார் என்பதை அவர் எழுதிய நிருபங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தேவ கிருபையை குறித்து அவர் எழுதுகின்ற பொழுது கலாத்தியர் 2:21 நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை என்பதாக கூறுகிறார். 2 தீமோத்தேயு 1:12 நான் தன்னுடைய விசுவாசத்தை பற்றி அவர் எழுதுகின்ற பொழுது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்பதாக சொல்லுகிறார். கலாத்தியர் 2:20 நான் தேவகுமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்றும், தீமோத்தேயு 4:7 விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றும் அவர் கூறுகிறார். தேவனுடைய பலத்தை பற்றி பவுலடிகளார் எழுதுகின்ற பொழுது கொலோசியர் 1:29 நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்கிறார். ஊழியத்தை பற்றி அவர் கூறுகின்ற பொழுது அங்கே பிலிப்பியர் 2:17 உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து சந்தோஷப்படுவேன் என்றும், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்றும் அவர் கூறுகிறதை அப்போஸ்தலர் 20:24 பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று உங்களுடைய என்னுடைய வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கான வைராக்கியம் அது ஆத்துமாவை கொண்டு வரக்கூடிய ஒரு வைராக்கியமாக இருக்கிறதா, இல்லை என்றால் ஆத்துமாக்களை அழிப்பதற்குரிய ஒரு பயங்கரமான ஆயுதமாக காணப்படுகிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம். நான் அன்பு செலுத்துகிறேன், கிறிஸ்து என்னில் அன்பு செலுத்தினார், நான் அந்த அன்பை பெற்றுக்கொண்டேன், அந்த அன்பை நான் இப்பொழுது மற்றவர்களுக்கு காண்பிக்கிறேன் என்பதுதான் தேவனுக்கான வைராக்கியம். அதற்காக முழுமையுமாய் என்னையே பலியாக நான் வார்க்கு கொடுக்கிறேன் என்று பவுல் கூறு. தேவனுடைய வைராக்கியத்தை குறித்து சகரியா 1:14 சொல்லுகிறதை பாருங்கள். நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். மேலும் ஏசாயா 62:1 சீயோ நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் எனவும் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்நாட்களில் தேவன் தம்முடைய வைராக்கியத்தின்படியே சீயோன், எருசலேம் இவற்றின் பூரணத்திற்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கூட அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என ஏசாயா கூறுவது போல அவருடன் இசைந்து நம்முடைய பூரணத்திற்காக வைராக்கியத்தோடு ஆண்டவரோடு இணைந்து கிரியை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஆம், அவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு கூட்ட மக்களை நாம் ஆயத்தம் பண்ண, அவருடைய வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தத்தோடு தாகத்தோடு மக்களை நாம் கொண்டு வர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவும் பக்தி வைராக்கியமுள்ளவராய் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பக்தியை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 69:9 கூறுகிறது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்ற வசனத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெப வீடாய் இருக்க வேண்டிய தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக்கி ஆடு மாடு புறாவிற்கிறவர்களையும் காசுக்காரர்களுமாய் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த இடத்திலே அவர்களை அடித்து துரத்தினார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஜீவியத்திலும் ஆடு விற்பதாகிய தாழ்மை, சாந்தம் இவற்றை இழக்கச் செய்யும் ஆவிகளையும், மாடு விற்பதாகிய கீழ்ப்படிதல், பாடுபடுதல், தேவசித்தம் செய்தல் இவைகளை இழக்கச் செய்கின்ற ஆவிகளையும், புறா விற்பதாகிய கண்ணீரின் அனுபவம், தவிப்பு, கசப்பின்மை, கபடின்மை இவைகளை இழக்கச் செய்கின்ற ஆவிகளையும் துரத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆலயத்திலே புறமதஸ்தர்கள் வந்து ஆராதிக்க வேண்டிய அந்த பகுதியை இந்த மார்க்கத்தார் என்ன செய்தார்கள்? ஆக்கிரமித்து கொண்டார்கள். கடைகளை போட்டிருந்தார்கள்.
மற்றவர்களுக்கு இடையூறாக, தடையாக, தேவனை கண்டுகொள்வதற்கு, தேவனுடைய சமூகத்தில் பிரார்த்திக்க வருவதற்கு இடையூறாக இருந்தார்கள். இந்த ஆக்கிரமிப்புகளை ஆண்டவர் அகற்றினார். இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு சில காரியங்கள், அபிலாசைகளை நாம் என்ன செய்தோம்? ஆண்டவர் மற்றவர்கள் ஆராதிக்க முடியாதபடி நம்முடைய அபிலாசைகளை ஆக்கிரமித்து கொண்டு அவர்களை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட தீய காரியங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், பொல்லாத காரியங்கள், இவைகளை விட்டுவிட்டு அன்பின் வழியை தெரிவிக்கின்ற கூட்டமாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார் 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று கூறிவிட்டு, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதில்லை என்று நினைக்கிறீர்களா என்றும் 5ஆம் வசனத்திலே கூறுகிறார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கொண்டிருக்கும் வைராக்கிய வாஞ்சையின்படியே உலகத்தையும் உலக வேஷத்தையும் களைந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையுமாய் ஆட்கொண்டு நடத்தும்படி வைராக்கியத்தோடு நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கேற்ற துக்கம் எங்களுக்குள் பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குகிறது என்று பவுல் கூறுவதைப் போல ஆண்டவரே, அந்த வைராக்கியத்தை நாங்கள் கொண்டவர்களாக இருக்கவும், பகையாக இருக்கிற தேவனுக்கு பகையாக இருக்கின்ற உலக சிநேகத்தை நாங்கள் வெறுத்து, அப்பா உம்முடைய அடிச்சுவட்டிலே நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். பாரம்பரியம், மார்க்கம், நாங்கள் அறிந்த பிரமாணங்கள், இவைகளையெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு கிருபையின் பிரமாணத்தை, அன்பின் பிரமாணத்தை கைக்கொள்வதிலே, எங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்பதிலே வைராக்கிய வாஞ்சையுடையவர்களாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.